ஜான் ஆரோக்கியசாமி எங்களுக்கு வேலை செய்யவில்லை. கட்சி கடந்து ஒரு உறவு இருந்தது. ஒப்பந்தம் போட்டு சம்பளம் கொடுத்து எல்லாம் வேலை செய்யவில்லை. பீகாரில் இருந்து ஒரு வியோக வகுப்பாளர் வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு மூளை இல்லையா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே வியோக வகுப்பாளர்கள் செய்கின்றனர். மக்கள் அரசியலை முன்னெடுப்பதில்லை. தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் வெல்வது மட்டும் என்றால் அது வியாபாரம். மக்கள் அரசியல் எப்பொழுது வரும்? தம்பி விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் வியோக வகுப்பாளராக இருக்கின்றார். ஆதவ் அர்ஜுனா என்ற வியோக பொறுப்பாளர் இருக்கிறார். இவர்களுக்கு இந்த மண்ணின் சிக்கல்கள் தெரியும். பீகாரில் இருந்து ஒருத்தர் வர வேண்டுமென்றால் உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கிறதா இல்லையா? தமிழகத்தில் யாருக்கும் மூளை எதுவும் இல்லை என்று நினைக்க மாட்டார்களா? திருப்பரங்குன்றம் பிரச்சனை, அத்திக்கடவு அவினாசி பிரச்சனை, நொய்யல் பிரச்சனை, இது எல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா? கருணாநிதி ஜெயலலிதா இருக்கின்ற வரை வியோக வகுப்பாளர்களுக்கு தேவை இருந்ததா? திமுகவிலேயே துரைமுருகன், டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஆ. ராசா உள்ளிட்டவர்களை விட பிரசாந்த் கிஷோர் பெரிய ஆளா? பீகாரில் போட்டியிட்டு ஒரு தொகுதி ஜெயிக்க முடிந்ததா பிரசாந்த் கிஷோரால்? எல்லா கட்சியிலும் அறிஞர் பெருமக்கள் இருக்கின்றனர். இந்த நிலம் சார்ந்து பெரிய அறிஞர்கள் இருக்கின்றனர். வெளியில் இருந்து சுனில், பிரசாந்த் கிஷோர் என்று ஒருத்தர் வந்துதான் வேலை பார்க்க வேண்டுமா? தமிழகத்தில் இருப்பவர்கள் மூளை மழுங்கிவிட்டதாக நினைப்பார்கள். இதை தன்மான இழப்பாக பார்க்கிறேன். இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்கின்றனர். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா ஆகியோரே போதுமானது. ஜான் ஆரோக்கியசாமி எங்களுக்கு வேலை செய்யவில்லை. கட்சி கடந்து ஒரு உறவு இருந்தது. ஒப்பந்தம் போட்டு சம்பளம் கொடுத்து எல்லாம் வேலை செய்யவில்லை. ஒரு சில முறை ஆலோசனை மட்டுமே சொல்லியிருக்கின்றார். அக்கறையின் காரணமாக சொல்வதுதான். பாண்டே, ரவீந்திரன், துரைசாமி போன்றவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். வெவ்வேறு கட்சியில் இருப்பவர்களும் ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் சொன்னால் அந்த கட்சியில் பிரச்சனையாகிவிடும். திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர் ஸ்டாலின், ஆன்மீக ஆட்சிக்கு தலைவர் சேகர்பாபு. இது ஒரு கொடுமை. திராவிட கட்டிடக்கலை, திராவிட நாடு என்று எல்லாம் பேசி பார்த்தார்கள். டிரம்ப் இதை செய்வார் என தெரியும். ஈழத்தில் இருந்து சென்றவர்களை சொந்த நாட்டு மக்களாக பிற நாடுகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். வாழ வழி இல்லாமல் தேடிச் செல்லும் மக்களை அரவணைப்பதுதான் சரியாக இருக்கும். டிரம்பின் செயல் வல்லாதிக்க திமிராக இருக்கலாம் என்று சீமான் தெரிவித்துள்ளார்.